அடியன் சித்த மருத்துவராக இருக்கேன். ஏதோ தெய்வ திருவருளால வள்ளலோட அருளால என்னால் முடிஞ்ச வரைக்கும் ஒரு 800 விதமான மருந்துகளை இது வரைக்கும் செய்து முடிச்சிருக்கேன். மக்களுக்கு கொடுத்து பார்த்துருக்கேன். இவ்வளோ மருந்தையும் ஒரு சின்ன வீட்டுக்குள்ளே தான் நான் இருந்து செய்து முடிச்சு வந்திருக்கேன். இப்போ நான் எதுக்கு இப்போ மேடை ஏறி இருக்கேன்னா, இந்த பனங்கல்லை பற்றின சித்தர்கள் ரகசியத்தை கொஞ்சம் உடச்சி விடலாம். ஏன்னா நான் வந்து பனங்களுக்காக ஏங்கி தப்பிச்சேன். தென்னங்கல் பனங்கல் கிடைக்காம மூணாறு காட்டுக்குள்ளே போய் கொண்டு வந்து மரத்தெல்லாம் செஞ்சேன். அப்புறம் பாண்டிச்சேரி பக்கம் போய் தான் கொண்டு வரும்படியாக இருந்தது. பயந்துக்கிட்டே தூக்கிட்டு வருவேன். போலீஸ் அடிச்சு போடுவாங்க, ஏதோ பண்ணிவிடுவாங்கன்னு பயம். எப்படியே கஷ்டப்பட்டாலும் கொண்டாந்து மருந்துகளை செய்திருக்கிறேன் இது வரைக்கும். இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, சித்தர்கள் சொல்லுகிறது, இப்போ நம்மளாம் இப்போ பொதுவாக பேசுவோம், பழனி நவபாசானம் கட்டு. யாரும் நவபாசானத்தையும் பார்க்கல. அது எத்தனை பாசானம் சேருதுன்னு மக்களுக்கு தெரியாது. ஒரு சில வைத்தியர்கள் தான் தெரியும் இந்த ரகசியம். ஆனால் அதை எதை கொண்டு கட்டுறது அப்படின்னு ஒன்று இருக்குது. போகமுனிவராக இருக்கட்டும், அகத்தியராக இருக்கட்டும், வள்ளுவராக இருக்கட்டும், எல்லா சித்தருமே பனங்கல் தென்னங்கல்ல கையாண்டு தான் வந்திருக்காங்க. இது நம்ம முதலாளியர் காலத்தில் இருந்து, எப்போ அந்த தென்குமரி காலத்தில் இருந்த தென்னாடுடைய சிவனையை போற்றி எந்நாட்டவருக்கு இறைவா போற்றி அப்படிங்கிறதுக்கு பொருள் என்னன்னா, தென்னாடுன்னா தென்னையை தான் குறிக்கும். நம்ம திசை வந்து தெற்கு, அது சிவனுடைய திசை தான், அது ஒத்துக்கிறேன். ஆனால் தென்னையை குறிப்பது. அதனால தான் முக்கண்ணன்னு வச்சது, தேங்காய்க்கு முக்கண்ணன்னு வச்சது பேர். அப்போ தென்னாடுடைய சிவனாகிய முக்கண்ணன் எது உள்ள இருக்காருன்னா தேங்காய்க்குள்ள இருக்காரு. அது உச்சியில் இருக்கிறது தான் சிவலிங்கம். இந்த சிவலிங்கம் நம்ம நினச்சி கோயிலுக்குள்ளே இருக்கிற சிவலிங்கமாக நம்ம நினைக்கிறோம். ஆனால் உண்மை ரகசியம் என்னன்னா, வசிய கோபுரத்தில் சிவலிங்கம் அறியும் மனிதர் கண்டும் காணாமலும் மறைத்தார் சித்தர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ மேலே இருக்கிற குருத்து தான் நமக்கு சிவலிங்கமாக இருக்குது. இப்போ இந்த தென்னங்கல் பனங்களை வச்சு தான் நான் இரும்பை பொடி பொடியாக ஆக்குறேன். நம்ப முடியாது. செம்ப ஆமாம். இப்போ என் வீட்டுக்கு வந்தீங்கன்னா 1.5 கிலோ 2 கிலோ இப்போ இரும்பு அப்படியே காற்றுல பறக்கும், தண்ணியில் மிதக்கும். இரும்பு செந்தூரம், அயச்செந்தூரம் நாங்கள் சொல்லுவோம். தாம்பர செந்தூரம்னு செம்ப சொல்லுவோம். தங்க பசுவெல்லாம் செய்ய முடியாது, நம்ம ஏழைகளால் வாங்க முடியாது. இப்போ இது போல் பஸ்வா செந்தூரங்களை முடிக்கணும்னா தென்னங்கள் பனங்கள் இல்லைன்னா பியூரிஃபைடு ஆகாது. கொடிய விஷத்தை முறிக்கிறதுக்கு இப்போ நவபாசான விஷங்கள் இருக்கு. ரசம், வீரம், பூரம், லிங்கம், கந்தகம். சரி, பாதரசமாக இருக்கட்டும், கந்தகமாக இருக்கட்டும். கந்தகம் எரிமலையிலேருந்து வருது, உங்களுக்கெல்லாம் தெரியும். அப்போ அது வீரங்கிற கொடிய பாசானம், பூரம்ங்கிற பாசானம், கௌரி பாசானம், வெள்ள பாசானம், மிருதாசிங்கி பாசானம், இப்படி 64 பாசானம் இருக்கு. இப்படி எல்லா பாசானத்தையுமே நஞ்சை அடக்கணும்னா தென்னங்கல் பனங்கள் இல்லைன்னா வைத்தியர்கள் தோல்விதான். அதையும் சொல்லிப்படுறேன் நான் உங்களுக்கு. நாங்கள் எவ்வளவோ முயற்சி பண்ணி பல மருந்துகள் செஞ்சு பார்த்து தோல்வியை கண்டுட்டு தான் கடைசியாக வள்ளுவர் பெருந்தகை நமக்கு தன்னுடைய பஞ்சரத்ன நூலில், வள்ளுவரால் எழுதப்பட்டது 6 நூல்கள். திருக்குறள் மட்டுமல்ல, வள்ளுவர் பஞ்சரத்னம், வள்ளுவர் ஞானவெட்டி, வள்ளுவர் நாதாந்த திறவுகோல், வள்ளுவர் முப்பு சூத்திரம், இப்படி வள்ளுவர் கற்பசூத்திரம், இப்படி 6 விதமான நூல்கள் வள்ளுவரால் எழுதப்பட்டிருக்கு. ஆனால் நம்ம புலவர்களாக ஒத்துக்க மாட்டாங்க. அந்த வள்ளுவர் வேற இவர் வேறன்னு சொல்லிட்டு தட்டி கழிப்பாங்க. மற்ற சித்தருடைய பாடலை விட வள்ளுவர் பாட்டில் தான் இந்த கள்ளப்பத்திர ரகசியம் ரொம்ப அருமையாக சொல்லப்பட்டிருக்கு. எல்லாரும் வாங்கி படிக்க, முக்கியமாக பஞ்சரத்னங்கிற நூலை வாங்கி படிக்க. தமிழை நீங்கள் வந்து தமிழோட பெருமை எல்லாமே சித்தர் நூலுக்குள்ளதான் இருக்கு. சித்தர் நூலை ஒதுக்கிட்டு நீங்கள் தமிழை பெருமையாக கொண்டு வரவே முடியாது. அண்ணனுக்கு கூட ஒரு 6-7 நூல் ஒரு 5-6 வருஷம் முன்னாடி அனுப்பியிருந்தேன். நான் வேற ஆள் மூலமாக கொடுத்துருந்தேன் சித்திர நூலெல்லாம். அதில் காகாபுஜன்ற நூலெல்லாம் உங்கள்கிட்ட இருக்கும், பாருங்க, படிச்சு பாருங்க. இது போல இன்னும் நிறைய சொல்லலாம். பொதுவாக இப்போ ஒரு முக்கியமான விஷயத்தை நான் சொல்லிட்டு முடிச்சிடுறேன். இப்போ சத்து மாவு அரைக்கிறீங்க வீட்டில், அம்மாலாம் நவதானிய சத்து மாவு. அந்த சத்து மாவை நீங்கள் தென்னங்கல்லே அவிச்சிருங்க. பிட்டு இட்லி வைப்போம் இல்லையா, அது மாதிரி அவிச்சிருங்க. அவிச்சிட்டு கொழுக்கட்டை பிடிக்கிற மாதிரி சர்க்கரையெல்லாம் சேர்த்து பிடிச்சி குழந்தைகளுக்கு கொடுங்க. இது பள்ளிகள்லையும் இது சத்து மாவு உருண்டையாக வந்துட்டா பிள்ளைங்க ரொம்ப ஆரோக்கியமாக வளரும். அல்லது அதோட கொஞ்சம் தேங்காய் புண்ணாக்கு சேர்த்துக்குங்க. தேங்காய் புண்ணாக்குன்னா கொப்பரை தேங்காய் புண்ணாக்கு, அதையும் சேர்த்துக்குங்க. நல்ல சத்து கிடைக்கும், புரத சத்து கிடைக்கும். சத்து மாவோட கொப்பரை தேங்காய் பவுடர் நான் சொல்கிற மாதிரி செய்யணும். நீங்கள்லாம் கொப்பரை தேங்காவை நல்லா தோல் சீவிக்குங்க. அதை உலர போட்டுட்டு மில்லுக்கு கொண்டு போய் கொடுத்து எண்ணெய் ஆட்டி எடுத்துருங்க. அப்போ அந்த எண்ணெய்ங்கிற பித்தம் வெளியேறிடும், உங்களுக்கு சுத்தமான புண்ணாக்கு கிடைக்கும். அந்த புண்ணாக்கை சத்து மாவோட சேர்த்துக்குங்க. சேர்த்துக்கிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் சர்க்கரை சேர்க்கறது எதாவது சேர்த்துக்கிட்டு உருட்டி பிள்ளைகளுக்கு கொடுத்து பாருங்க. நோயாக இருக்காது, சதை பிடிச்சி போகும் குழந்தைங்க.
இது ஆமாம், இது போல் பனங்கள் தென்னங்கள் அவிச்சிருங்க, முன்னாடியே அவிச்சு உலரப்பட்டு காய வச்சு பொடியாக்கி எடுத்து வச்சுக்கோங்க. இதுதான், இன்னும் நிறையா சொல்லலாம், எனக்கு போதுன்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கங்க. நன்றி. நன்றிங்க ஐயா, ரொம்ப முக்கியமான தகவலை பகிர்ந்துட்டீங்க. ரொம்ப நன்றிங்க.